எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உருத்தனமாக ரேங்க் இருக்கோம் கைஸ். அது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா புஷ் பண்ணுறது நாங்கள் தான், எங்களுக்கு தெரியாமல் எப்படி கைஸ் இருக்கோம். இந்த நெட்டு சோதனைன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ, நெட்டு சோதனைகள் தீர்ப்பது எப்படி, அழிச்சு ஒழிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லேக் போட்டு இது பண்ணாதான் கைஸ் கரெக்டாக. 52 பேர் கைஸ், 52 பேர் கஷ்டப்பட்டு 48 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எனிமி. நாங்கள் வேற போய் கிளாட் டவரில் இறங்கி எனிமி இறங்குவான்னு பார்த்தா வேற இறங்கலை. நேரம் சரிங்களா, நான் இறங்குனாலே வந்துடுவான்ல எங்கள் கிட்டக்க. என் ஸ்குவாடு இறங்குனா வந்துடுவான்ல, இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். வந்துடுவான்ல, இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம், வந்துடுவான்ல அவனாவது சொல்லி தான் வந்துடுவான். வந்து தான் பார்க்க சொல்லுங்களேன் எனிமையா. அடிச்சு ஓட விட மாட்டாங்க என் டீம்மேட்ஸு. பூயாவே இப்போ எங்கள் கையில் தான் இருக்குது, பூயாவே எங்கள் கையில் தான் இருக்குது. யார் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நோத்தண்டர் குணா, அப்புறம் என்கே சந்தோஷ், கேஜே பாய் மோகன், அப்புறம் நான் சரிங்களா. நான் யார் மாமா வீட்டே. ஓகே, பேரெல்லாம் நான் என்றைக்கு மாற்ற மாட்டேன் ஓகேவா. நான் லோகோ மட்டும்தான் மாற்றிருக்கேன், பேர் மாற்றணும்னு நினைப்பேன், நினைக்க மாட்டேன் சரிங்களா. நீங்கள் ப்ளீஸ் நான் காலை விழுந்து கேட்குறவங்கள சரியா, என் 300 சப்ஸ்கிரைபர் தொட வைங்க ப்ளீஸ் சரியா. எப்படியாவது தொட வைங்க சரிங்களா கைஸ் ப்ளீஸ். நான் உங்கள்ட்ட கண்டிப்பாக நான் கிஃப்ட் அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் கிஃப்ட்டும் வராது இதுவும் வராது சரிங்களா. என் பக்கத்தில் ஒருத்தனை கேட்குறேன் கமெண்ட்டுன்னு என்னன்னு கேட்குறேன். சரி பரவாயில்ல, ஓகே சூப்பர். என்னால் உங்களுக்கு சிரிப்பு வருதில்ல, அது அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். என்னால் 4 பேர் சிரிக்கிறீங்க, என்னைய கஷ்டப்படுத்துறீங்க பார்த்தீங்களா. என்னைய பார்க்குறவங்க ஒரு லைக்கு போட்டால் அவங்க சொத்து எதுவும் குறைய போடுறது இல்லையே. ஒரு லைக்கு பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக போகிறீங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டு அதோட உங்களுக்கு நல்லது. நான் எப்போ வீடியோ போட்டாலும் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நிற்க போகுது. சரி பேசணும் ஆசைப்பட்டு தொலைறீங்க, பேசுங்க. இவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவர் உங்களுக்காகவே ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு, எனக்கே கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வேர்வை சிந்தி உங்களுக்காண்டி உழைக்கிறாருன்னா உங்களுக்கு இவரோட ஃபேஸ் வீடியோ வேணும்னா ஒரே ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதுங்க அவருக்கு, பாவம். ஏன்னா இது யாருன்னு யோசிக்கிறீங்களா, அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரியும். இப்போ அவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. அவர் யாருன்னு தெரியணும்னா நீங்கள் எப்படியா அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு தான் நினைப்பீங்க. இருந்தால் நான் தெரிய வைப்பேன் சரிங்களா. ஒரு 10 வீடியோ கழிச்சு அவர் வருவாப்புல. ஏன்னா அப்போ தான் அவர் ஃப்ரீ ஃபயர்ன்றது எத்தனை பார்த்தீங்களா. என் கிட்டக்க 2 பேரும் வந்துட்டாங்க, நாசமாக போகிறாங்க. எப்படியோ ஒருத்தர் டவுன் அடித்தா ஓசி கில்லு. டி நான் தான் ஓசி கில்லு மண்ணுன்னு பார்த்தா என்னை அடித்தேன். இப்போ 2 பேர் என்னை அடிச்சு போங்கடா டே நான் சாக பண்ணுறேன்னு சொல்லி நான் கடைசியில் எனிமிக்கல சார் அப்படிலாம் நானே எலிமினேட் ஆகி செத்து தொலைஞ்சிட்டேன் சரிங்களா. என் கில்லு எத்தனை எடுப்பேன். இப்போ திரும்ப அவதாரம் எடுத்து இட்ரா வரண்டா G8ல் உங்கள் 2 பேரும் முடிக்கிறடா சொல்லிட்டு வந்தா கீழே அடிச்சு முடிச்சுடுவாங்க போலயே. சீக்கிரம் இறங்கடா டே 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 அடிச்சிடாடா டே இனிமே இருக்காண்டா. அவன் சாவி எங்களை ரிவெஞ்சுடா டே, ரிவெஞ்சு ப்ரோ இப்போயே சொல்ல ரிவெஞ்சு சரிங்களா. இப்போயே ரிவெஞ்சு, நீ அடித்தவனா ரிவெஞ்சு எடுக்கிறேன். ரிவெஞ்சு சரிங்களா. எங்கே இருக்கேன்? ஐயோ லூட் பார்க்க கல்லுக்கு பின்னாடி இருக்கேன். இந்த அடிக்கிறேன்டா டே என்னடா நான் எங்க பிச்சையாடா எடுக்க போறது. நானும் என்ன பிச்சையா எடுக்க போறது. இல்லை இலக்காரமா தெரியுதா என்னைய பார்க்க, எல்லாம் பைத்தியக்கார குதி மாதிரி தெரியுதா. வெரி ப்ரோ. நெட்டு தான் உழப்புதுன்னு பார்த்தா இங்கே டீம்மேட்டு அதுக்கு மேலே வச்சு செய்கிறாங்க. ஒரு கில்லு எடுக்க விட்றாங்களா. இந்த என்கே சந்தோஷம்லாம் ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பெரிய இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கில்ல. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். பெரிய இவனா அவன் போட்ட பொம்பளை ரோட்டில் பொம்பளை வரைக்கி ஆகிடுறாங்க 50 பேர். கீழே இனிமே வந்தால் கூட பொம்பளை அடிக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பொம்பளைலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா, போலீஸ் கேஸ் ஆகணும்டா. என்ன கேம்லியுமாடா அது, ஏன்டா இப்படி பண்ணி தெரியல அப்பா. நடிப்பு உலகமெல்லாம் நடிப்புக்கா. எங்கள் ஸ்கூல்லையும் ஒரு நடிகத்தில் இருக்காங்க, படத்தை கூப்பிட்டாங்க போய் தலையாவட்டுற. படத்துக்கு போனாதான் நீங்கள் ஆஸ்கர் அவார்டு, கேமில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆஸ்கர் அவார்டு ஒரு இது கூட தர மாட்டாங்க. பேருக்குன்னு ஓசிகள் அடிச்சுட்டு போயிடுவாங்க.
இந்த மேட்ச்சில் எத்தனை கில்லு எடுக்கிறேன்ட்டு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 5 கில்லு மினிமம் 10 கிலோ எடுப்பேனா எடுக்க மாட்டேனா சொல்லுங்க பார்க்கலாம். 10 கில்லு எடுப்பேனா எடுக்க மாட்டேனா தெரிஞ்சா மக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கில் எடுக்கிறதே பெருசுன்னு சொல்லிட்டுறீங்களோ? இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்மலாம் பெரிய ஸ்குவாடே அடித்தவங்க. பெரிய ஸ்குவாடுனா இப்போ நான் ஒரு நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கிறப்ப ஒரு யூடியூபர் சரிங்களா, நம்ம வந்து வேர்ல்டு பிளேயர் நம்மளாம் ஏத்தமாக பாஸ்வேர்டு போடாமல் இருந்தால் போவோம் பார்த்தீங்களா, அப்படி எங்கள் ஸ்குவாடு போச்சு. நாங்கள் 4 பேர் கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஃபுல் மேட்ச் ஈவோ சரிங்களா, க்ளூவெல்லாம் உடச்சி கிழிச்சு அப்படிலாம் பண்ணாங்க சரிங்களா. நாங்கள் எதுவுமே பேசலை. அம்மா பற்றி அப்பா பற்றி அசிங்கமாக பேசினார் அவர். சரி விட்டுட்டு, நான் ஆம்பளை தானே, நான் சொம்பையா இல்லை லூஸ், நான் சொம்பைக்கா அப்படின்ட்டு இல்லை நான் 100 டைமண்ட் வச்சுருந்தேன். ரூம் மேட்ச்சு கிரியேட் பண்ணேன். ரூம் கார்டு வாங்கி அடுத்த செகண்ட் ப்ரோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் அப்படி தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அப்பயே அவங்க ஸ்குவாடை உங்கள் ஸ்குவாட் அந்த வீடியோ என்கிட்ட இல்லை இருந்து தான் நான் 100% கண்டிப்பாக நான் அப்படி தான் அடித்தோன்னு சொல்லிட்டு உடனே அவர் எங்களை தோக்கடிச்சப்போ அவர் வீடியோ எடுக்கலை போல் சரிங்களா. நாங்கள் திரும்ப 2ஆம் மேட்ச் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணோம்ல, அப்போ வந்து அவங்க வந்து எங்களை 2-3 ரவுண்டு 4 ரவுண்டு 5 ரவுண்டு அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. ரவுண்டு இல்லை கில்லு மட்டும் எடுத்துருப்பாரு பார்த்தீங்களா. அதை மட்டும் கட் பண்ணி அவர் கில்லு எங்களை எடுத்ததை அதை மட்டும் அவர் கட் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே அவர் போட்டிருக்கா அப்புறம் அவர் யூடியூப் சேனலில் வாய் பேசி வாங்கி கட்டி போட்டிருந்தாப்புல. அப்படி அதே அவர் சொன்னார், நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் விஷயம் ஒன்று வாங்கப்பான்னாரு. போனோம், நான் போனேன். தோத்தக்கப்புறம் அவர் என்ன பேசவே மாட்டாரு. ஏன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாரு. என்னெல்லாம் பார்க்க அப்புறம் பைத்தியக்கார குடும்பம் தெரியுதா. நல்லா வாய் மட்டும் பேசிக்கிடுவாங்க, தோத்துட்டா இது பண்ண மாட்டாங்க. டேய் இது ஏன் கேட்குறா, டேய் இதுமாடா ஓசியே நம்முடைய பேர் பிச்சை எடுக்க போங்கடா. நம்முடைய பேர் சத்தியமாக சொல்கிறேன், ஓசி தான்டா சத்தியமாக சொல்கிறேன். அதே அப்படிதான் வாய் பேசுறாங்க. ஆனா தோத்துட்டோன்னா சாரி ப்ரோ அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது வலிச்சிரும் போல கேட்கறதுக்கு. வாய் பேசலாம் பத்தாது, ஆம்பளை மாதிரி நின்று அடிச்சு ஜெயிச்சு பேசணும். பேசுறது ஈஸி, அது செஞ்சு காட்டுறது தான்ப்பா கஷ்டம். தெரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் இது நிறைய தடவை நடந்துருச்சு இல்லை நடந்துருக்கு கைங்களா. உடனே கார் உடைக்க பார்க்குறாங்க, நான் விடுவேனா நான் தம்பி சுத்ததடா. அங்கே பார்த்தீங்கன்னா சீசன் 2 பேர் ஆகிட்டேன். நான் மட்டும்தான்டா அதை பார்த்துருக்கேன் சொல்லிட்டு வந்து உடனே குண்டி பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அதில் 1 கில்லாவது விட்டு கொடுங்கடா ப்ளீஸ்டா. 1 கில்லு கூட அடிக்கலடா, 1 கில்லு கூட அடிக்கலடா. டே நான் பைத்தியமாடா, நான் இல்லை தெரியாம கரெக்டாக இருந்தாங்க பாருங்க. என் நேரத்துக்குன்னு ஐயே அடிச்சிடாடா அப்பாடா ஒரு டவுனுப்பா. இப்போ வேண்டாம் எனக்கு ஒரு கில்லே வந்துருக்கு, கெட்டியாக இருக்குடா. டேய் ஃபார்முக்கு வந்துட்டேன்டா. இந்த மேட்ச்சில் கேம் பிளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, 100% இருக்குது சரிங்களா. எப்படி ஒட்டா இப்போ அழுத்தி பிடிக்கணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் சரிங்களா. எல்லாமே இப்போ நம்ம சேனலில் வரும் இருக்குது. ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் 10 கிலோ 9 கிலோ 7 கிலோ டாப் 2 நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் டாப் 10க்குள்ளே மட்டும்தான் வரும் சரிங்களா. நான் மைனஸ் ஆனது அதெல்லாம் கட் பண்ணி போடுறேன். நான் வரிசையாக கண்டினியூஸாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளால நீங்களே பார்த்து நான் நினச்சா நாங்கள் வீடியோவிலே பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே போடலாம். ஏன்னா இறையும் சவுண்டு வேறு ரொம்ப கேட்குதா, இறையுது அந்த ஃபேன் சவுண்டுனால இது பண்ணல. அங்கிட்ட பார்த்தா ஒருத்தர் சந்தில் சிந்து போட ஆரம்பிச்சிட்டேன், ரிவே பண்ணிட்டேன். சரி ரைட்டு போய் துளையறேன், இவனுக்கு இல்லை எடுப்போமே, அப்போ தான் இவங்க டீமெண்ட் அரண்டு விடுவாங்க, இவங்கள்ட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியும் உன்னை டவுன் அடிச்சு விட்ருவேன்டி. அது ஏன் கேட்குறா, அந்த அடித்தா பைத்தியக்கார குதிரா நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அப்பாடா இப்போ ஏன் 2 கில்லே வந்திருக்கு பார்த்தீங்களா. கேம் பிளே இருக்குது தெரியுதுல, இந்த மேட்ச்சில் தெரிய வேணாம் கேம் பிளே இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கேம் பிளே இருக்கு. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்க தேவையில்ல. பார்க்குறவங்க ப்ளீஸ் தான் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன். 40 பேர் 45 பேர் பார்த்தாலும் அதில் ஒரு 10 பேராக லைக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா நாளைக்கு அப்போ தான் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் சரிங்களா. அவர் அப்போ தான் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ எனக்கு கிஃப்ட்டு ஏன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 பேர் கிஃப்ட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இந்த இங்கே டோர்னமெண்ட்டுக்காக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ கேம் ஆட முடியாது சரிங்களா. நீங்கள் சொல்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த விளாண்டதெல்லாம் நான் எப்போயோ விளாண்டுட்டேன். பிடிஎஃப்பில் ஒரு 30 வீடியோ 31 வீடியோ இருக்குது.
சரிங்களா கரெக்டாக நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறது வந்து நாளைக்கு முடிய போகுது. நான் பிஆர் நாளைக்கு முடிய போகுது. அதுக்குள்ளேயும் 5 வீடியோ 6 வீடியோ நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணணும். நான் அப்படியே என்னால் கிட்டத்தட்ட அப்லோட் பண்ண முடியும். இவங்களை வேற ரிவே பண்ணி தொலைச்சிட்டு இது பண்ணி ஆக்கிட்டேன். கார் இருந்தனால தப்பிச்சேன், இல்லைன்னா அரோகராதேன். என்னது கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரகமா கோவிந்தா அப்படின்ற மாதிரி. 1K சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நாங்கள் லைவ் போடவும் தயாராக இருக்கோம். பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் நாக்கானதை கூட தெரியாமல் நாய் உள்ளே போகுது. சரிங்களா, ஒரு நாக்கானதை கூட தெரியாமல் இவ்வளோ உள்ளே போகிறான்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். எப்படியும் 3 கில்லு காய், இன்னும் 1 கில்லு எடுத்தால் நம்மளுக்கு எய்ஸ் ஆயிரும், டீம் வைபோட் அப்படி ஆயிரும். வெறி கைஸ், நம்மளுக்கெல்லாம் வெறி ரத்தத்தில் ஓடி போச்சு. இனிமையை அடிக்கணும்டா, பொழந்து கட்டணும்டான்னு. 30 வருஷத்து பகை, அந்த பகையை தீக்க நான் வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு வெறும் இது 3 வருஷம் பகை. ஏன்னா 3 வருஷம் தான் நான் விளாடவே ஃப்ரீ ஃபயர். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் பகை. இந்த எல்லாரும் எனிமையும் அடித்து நான் ஜெயிக்கணும்னு பகை எனக்கு. சரிங்களா, யாருமே விரோதி இல்லை, எனிமிஸ். அதனால தான் அடிச்சு தும்சம் பண்ணுறேன். பார்த்தா அங்கிட்ட இறங்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா போகணுமா இல்லையா? அது என்ன இறங்கி என் டீம்மேட் அடிக்கிறது வேலை? இல்லை, மயிரை தொட்ட மாதிரி. அந்த நாய் என்னன்னா என்னைய போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. யார் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், நல்ல டேமேஜ் வாங்குறேன். ஐயோ க்ளூவால் வேற இல்லடா, டே இருடா. அங்கே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அது வேற சத்தில் சிந்து போட்டு ரிவே பண்ணி விட்டுருணும். அவன் டவுன் ஆகல, டவுன் ஆகல, சீக்கிரம் எது சொல்லடா செத்த. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கேன்? பைக் ரேசராக இருப்பானோ? எப்படி வந்து பார்த்தீங்களா, சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். தம்பி போதும், வண்டி வீலிங் பண்ணது போதும், உன் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்துட்டியா? பார்த்தா வேணா வேற லெவலா. ஐயோ நாக் பண்ணேனே, பின்னாடிலேருந்து அடிச்சிட்டாங்க. இந்த பைக் ரேசர் அவனை விழுத்தோம்னா கரெக்டாக இருந்திருப்பேன். பின்னாடிலேருந்து அடித்து வீடியோவே முடிச்சு விட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஈரைக்கு போயாச்சு கைஸ், ஈரைக்கு போயாச்சு. ஏன் இப்போ பேக்ரவுண்டில் இருந்தால் லூசு மாதிரி மியூசிக்கு கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஈரைக்கு வந்துட்டோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட்டுனால தான். நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நான் இன்னும் விளாண்டு வீடியோ போடுவேன். அடுத்த கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ்.